ஒரு காலத்துல பச்சை பசேல்னு இருந்த அந்த குக்கிராமம் இன்னைக்கு வறட்சியோட பிடியில் இருந்துச்சு. அங்க வாழ்ந்த மக்கள் மட்டுமல்ல, மற்ற உயிரினங்கள் கூட பஞ்சத்துல தான் இருந்துச்சு. அந்த கிராமத்துக்கே வாழ்வாதாரமா இருந்தது அந்த ஏரி தான். அதுவும் இப்ப வறண்டு போச்சு. அந்த ஏரியோட இடது பக்கம் இருந்துச்சு அந்த 60 அடி உயரமுள்ள ஆலமரம். அந்த ஆலமரத்துல கூடு கட்டி பல வகையான பறவை இனங்கள் வாழ்ந்து வந்துச்சு. எல்லா பறவை இனமும் அதோட குடும்பங்களும் பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு குடிபெயர்ந்து போயிருச்சு வறட்சி காரணமா. ஆனா ஒரு காக்கா குடும்பம் மட்டும் அந்த மரத்தை விட்டு போகல. அதற்கு மனமும் வரவில்லை. அந்த காக்கா குடும்பத்துல ஒரு வயதான காக்காவும் 2 வாலிப வயதுடைய காக்காக்களும் அதுங்களோட பிள்ளைகளான 4 காக்கா குஞ்சுகளும் இருந்துச்சு. அந்த வயதான காக்காவால முன்ன போல பறக்க முடியல. அந்த வாலிப வயதுடைய 2 காக்கைகள் தான் மொத்த குடும்பத்துக்கே உணவு எடுத்து வர வேண்டியதா இருந்துச்சு. உணவு எங்கேயும் பக்கத்துல கிடைக்கல. பல மைல்களுக்கு அப்பால் இருந்து தான் உணவுகள் எடுத்து வர வேண்டியதா இருந்துச்சு. அந்த உணவு அந்த குருவி குஞ்சுகளுக்கே பத்தல. உணவு பற்றாக்குறையால ஒரு குஞ்சு இறந்தும் போச்சு. அந்த மூத்த குருவிக்கு தன்னோட இயலாமையை நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒரு நாள் எப்பயும் போல அம்மா குருவியும் அப்பா குருவியும் உணவு எடுக்க போச்சுங்க. ஆனா உணவோ எங்கேயும் கிடைக்கல. திரும்பி கூட்டுக்கு 2 காக்கைகளும் கவலையோட வந்துச்சுங்க. கூட்டுக்குள்ள வயதான காக்காவை மட்டும் காணும். 2க்கும் என்ன பண்றதுன்னு புரியல. வயதான காக்கா செல்லும் இடத்துக்கெல்லாம் போய் பார்த்துச்சுங்க. ஆனா காக்காவை மட்டும் காணல. தேடி தேடி 2 ஓய்ந்து போச்சு. ஒருவருக்கொருவர் ஆறுதல் சொல்லிட்டு கூட்டுக்கு திரும்பிச்சிங்க. உணவு இல்லாம குஞ்சுகள் அழுறதை பார்த்து 5 நாட்கள் கழிச்சு உணவு தேட 2 காக்கைகளும் போச்சு. கண்ணுக்கு எட்டிய தூரத்துல ஒரு பாதி அழுகிய நிலையில ஒரு பறவை கிடந்துச்சு. அது பார்த்த உடனே 2 காக்கைகளுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. உடனே அந்த பறவையை தங்களுக்கு உணவாய் எடுத்துக்கிச்சுங்க. 1 மாசம் கழிச்சு மறுபடியும் உணவு தேட போகும்போது வழியே வந்த ஒரு குருவி அந்த காக்கைகளிடம் சொன்னது, 1 மாதத்துக்கு முன்னாடி தான் உங்க பெரியவர் இங்க இறந்து போனார் அப்படின்னு. இதை கேட்ட அந்த காக்கைகளுக்கு அப்பதான் புரிஞ்சிச்சு இறந்தது நம்ம பெரிய காக்கைன்னு. மறுகணமே 2 காக்கைகளும் வானத்தை பார்த்து கா 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 அப்படின்னு கரைத்து கொண்டே மூத்த காக்கைக்கு அழுகையுடன் நன்றி சொன்னது. இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன புரிஞ்சதுன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.